வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பண்ணுறது தப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி துஷார் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு விக்கல், சந்தன், அப்சரா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது வந்து வேலிடாக பட்டதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை. உங்களுக்கு என்ன அப்படின்றத மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துஷாரை வந்து விஜய் பாரு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ பயாஸ்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த பர்டிகுலர் விஷயத்தில் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார். யார்? துஷார். ஸோ அதை வந்து விக்கல்ஸ்கிட்டையும் அப்சராக்கிட்டையும் வந்து கேட்குறாரு. ஆனால் நான் வந்து பயாஸ்டாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்வதி வந்து சொன்னது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக பயாஸ்டாக இருக்கியா இல்லையானது. பட் விக்கல்ஸ் அதுக்கப்புறம் இவங்க அப்சரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து யாரோட டீமில் இருக்க அப்படின்ற மாதிரி மாஸ்க் டாஸ்க்கை வச்சு அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. மாஸ்க் டாஸ்கில் துஷார் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருக்கார் இல்லையா? ஸோ ஒரு கேமுன்னு வர்றப்ப லைக் அது வந்து நீ எந்த டீமில் இருக்க? பிக் பாஸ் ஹவுஸ் டீமில் இருக்கியா? அப்போ நீ வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது வந்து தப்புன்றது என்னோட புரிதல். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டாஸ்கில் ஓகே அவருக்காக விளையாடலாம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் யார் பக்கம் கேப்டன் நிற்கிறாரு அப்படின்றது தான். அதாவது எந்த யார் நியாயமோ அவங்க பக்கம் தான் கேப்டன் நிற்கணுமே தவிர்த்து பிக் பாஸ் டீமுக்காக மட்டும்தான் வந்து லைக் அவர் நிற்கணும் அப்படின்றது வந்து தப்பு. ஆனால் இது அப்படி தான் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பிக் பாஸ் டீமில் இருக்கிறனால சொல்கிறாங்க. ஸோ பார்வதி கிட்ட நீ வந்து நின்று பேசுவியா? நானும் பேச மாட்டேன். அது வந்து வளவளன்னு பேசிகிட்டே இருக்கும். நம்ம போய் நின்று பேச முடியுமா? அதெல்லாம் வந்து நீ கவலையே படாத, விடு. நீ பிக் பாஸ் டீமில் தான் இருக்க, அதனால் பிக் பாஸ் டீமுக்கே நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா மண்டை கழுவி விட்டாங்க துஷாருக்கு. அவன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்கான், நிறைய ட்ராமாவில் இருக்கான்லே சொல்லலாம். பட் இப்போ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ பண்ணுறது கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க. அப்சராவும் அதே தான் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் அ பிக் பாஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்கே தெரியுது, எஸ் கேப்டன் எப்பப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வருது, டாஸ்கில் உள்ளே போய் நான் அப்படிலாம் பண்ணுறதெல்லாம் வேறு. பட் ஒரு டாஸ்க் வந்து நடக்குது, அப்பயே வந்து ஒரு சில பிரச்சனை நடக்குது அப்படின்னா யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேப்டன் பேசுமே தவிர்த்து கேப்டன் வந்து எந்த டீமில் இருக்காரோ அதை பேஸ் பண்ணி பேசக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னோட புரிதல். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் விக்கல் சந்தன் இவங்க யார் அப்சரா சொன்னது வந்து கரெக்டான்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.